யார் பாண்டியர் அப்படின்றதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக அந்த கருத்தரங்கத்தில் அண்ணன் இசக்கி ராஜா, அதாவது பிஎம்டி பிரதமர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையா அதை வச்சு நடத்தக்கூடிய இசக்கி ராஜானே கண்டிப்பாக இங்கே வரணும். அவரும் கரியாளனும் தான் உட்காந்து பேசணும். இது பேசுனா மட்டும்தான் இனிமேல் எந்த இடத்துலையும் போய் இசக்கி ராஜா பேச மாட்டார்ன்ற நம்பிக்கை தெரியணும். யாருனால இங்கே சிக்கல் உருவாகுன்றது தெரியணும். முதல்ல மறவர்களிடம் 10 கேள்வி 20 கேள்வி நாங்கள் தொடரல, சரிங்களா? முதல்ல தொடங்கினர் யார், இந்த பிரச்சனை உருவாக்கின யார், அவங்கள்ட்ட தான் இந்த முற்றுப்புள்ளியை வைக்கணும். ஏன்னா வேறு யாருமே அந்த சமூகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் நடத்துகிறாங்க, எத்தனையோ அமைப்புகள் சங்கங்கள் வச்சுருக்காங்க. அவங்க யாருமே இந்த பிரச்சனையை உருவாக்கல. இந்த பிரச்சனை முழுக்க இந்த பிரச்சனை உருவாக்குனது, இந்த மல்லர் மறவருடைய பிரச்சனை உருவாக்குனது அண்ணன் இசக்கி ராஜா தான். அதனால இந்த அரங்கத்துக்கு கண்டிப்பாக இசக்கி ராஜா இது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும். மெயினாக அண்ணன் கரியாளன் சொன்னது என்ன அப்படின்னா, மெயினாக இசக்கி ராஜா வரணும். ஏன்னா அவங்க சமூகத்துக்கான ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருக்குது. இங்கே வேணாலும் நான் தான் பாண்டியன் இவங்க திருடுறாங்க அப்படின்னு இந்த சிக்கலுக்கு காரணமே அவர் தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்றத அண்ணன் கரியாள மல்லர் பதிவு செஞ்சிருந்தார். அதைத்தான் நாங்களால் நம்ம யாருமே எதுவுமே சாதிக்க போகிறோம் கிடையாது. செத்ததுக்கப்புறம் இடுப்பில் இருக்க அருணாகரை கூட அவுத்து விட்டு தான் உள்ளே கொண்டு புதைக்கிறாங்க. அதனால் இருக்கிற காலகட்டங்களில் தேவையற்ற சர்ச்சைகளை தேவையில்லை. நண்பர்களாக பழகுவோம். இனிமேல் இசக்கி ராஜா போன்று எங்களோட இதை திருடுறாங்க, எங்களோட அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்றத தேவையில்லாமல் பேசணும், சரிங்களா? சிக்கலை இந்த 2 சமூகத்துக்குள்ள உருவாக்குற விளைவு வேணாம் அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. பிஎம்டி பாதுகாப்பு அந்த கழகத்தை, அந்த பிஎம்டி பாதுகாப்பு அமைப்புடைய அந்த நிர்வாகத்தில் நான் தோத்துட்டேன்னா மொட்டை எடுத்துட்டு தமிழர் மீட்பு களத்தை கலைச்சிட்டு போயிடுறேன். இனிமேல் எந்த வரலாறு நான் பேசலை. இது நான் வணங்கும் ஈசன் மீதும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் மீதும் சத்தியம். புரிஞ்சுக்குங்க. இப்ப பிரச்சனைக்கு யார் மூல காரணமா இருக்கிறார்களோ அவர்களை தவிர்த்து இந்த சவாலுக்கு இசக்கி ராஜா அண்ணன் வருவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். உறவுகளை நேருக்கு வணக்கம். நான் தினேஷ் முல்லர். என்னடா தினேஷ் முல்லர் வேலை செய்கிற இடத்துலேருந்து வீடியோ போட்டுருக்கான்னு நினைக்கலாம். ஏன்னா நிறையா பேர் சமூக ஊடகங்களில் உங்களை மாதிரி ஆளாக தான் பிரச்சனை வருது, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் 2 சமூகத்துக்கு சிக்கலை உருவாக்குற அப்படின்னு நிறையா பேர் பதிவு செய்வாங்க. அதே போல் இந்த சமூக வலைத்தளங்கள் நாங்கள் கருத்து பதிவு செய்கிறோம்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கடுக்க வேலை சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு தான் சில காணொலியில் பதிவு செய்ய முடியும், சரிங்களா? என்னோடய காணொலியில் வரும்போது பார்த்துருப்பீங்க. பெரும்பான்மையான வீடியோ பார்த்தீங்கன்னா இரவில் தான் இருக்கும். நான் வேலை முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் தான் யார் என்ன அனுப்பிச்சிருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு நாங்கள் கருத்து பரிமாற்றம் சொல்லுவோம். ஏன்னா யூடியூப்பை நம்பிங்க கிடையாது. யூடியூப்பை வச்சு நடத்துகிறவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு. இப்போ நாங்கள் எங்களை போன்ற ஆட்கள்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி சேனலு இல்லை இந்த புருஷன் பொண்டாட்டியும் கலாய்க்கிறது இந்த மாதிரி சீன்லாம் போட்டிருந்தோம்னா மாதம் மேக்ஸிமம் ஒரு 50,000 to 60,000 வரைக்கும் நாங்கள் சம்பாதிக்க முடியும், சரிங்களா? ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த சமூகம் பட்டியலிட்டத்தை நோக்கி பயணிக்கணும், இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, இந்த இளைஞர்கள் மது போதையிலேருந்து திருந்தணும் அப்படின்ட்டு எங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வு ஏற்படுத்தி காணொலி போடுறோம். அதில் போகக்கூடிய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு 5,000 மிஞ்சி போனால் 10,000 தான் மேக்ஸிமம். அந்த மாதிரி நாங்கள் எத்தனை சேனல் வச்சுருந்தாலும் ஒரு சேனலுக்கு மிஞ்சி போனால் கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 7,000 8,000. இப்போ ஏன்னா இப்போ மூவேந்தர் மீடியா இதாகிருச்சு, மானிட்டேஷன் கட் ஆகிருச்சு அந்த பிரபாகரன் விஷயம் போட்டனால. அதனால் இப்போ இந்த 2 சேனல் போட்டிருக்கோம். இந்த 2 இதுலேயும் இந்த 3 மாதமாக வருமானம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இது எப்போதும் நாங்கள் பண்ண வேலையை விட்டுட்டு தான் இந்த வேலையை செய்கிறோம். சரி, நான் விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அதாவது பொதுத்தலங்களில் இன்றைக்கி யார் பாண்டியர் அப்படின்ற ஒரு பிரச்சனை போச்சு. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் ஒரு அருமையான முன்னெடுப்பு எடுத்தாங்க. அதாவது எங்கள் பக்கத்து சோலைன்ற ஒரு நபரையும் தினகரன்ற ஒரு நபரையும், சோலைப்பாண்டி தினகரன்ற நபரையும், அந்த பக்கத்து கரியாளனும் செந்தில் மலர் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கும் நீங்கள் அழைத்தால் நான் இதை ரெடி பண்ண தயார் அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக அதற்கும் கரியாள மல்லர் அண்ணன் கண்டிப்பாக ரெடி அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. நாராயணன் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு, செந்தில் மலர் போட்டாங்களா கவனிக்கலாங்க. அப்போ இது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும். மெயினாக அண்ணன் கரியாளன் சொன்னது என்ன அப்படின்னா, மெயினாக இசக்கி ராஜா வரணும். ஏன்னா அவங்க சமூகத்துக்கான ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருக்குது. இங்கே வேணாலும் நான் தான் பாண்டியன் இவங்க திருடுறாங்க அப்படின்னு இந்த சிக்கலுக்கு காரணமே அவர் தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்றத அண்ணன் கரியாள மல்லர் பதிவு செஞ்சிருந்தார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அதாவது மரவர் சமூகத்தை சார்ந்த நிறையா சகோதரர்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் 2 ஊடகங்கள் தான் இந்த சிக்கலுக்கு உருவாகுது அப்படின்னு. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா உனக்கான பாண்டியர்ன்றதுக்கான அடையாளம் இல்லை உனக்கான ஆவணம் இருக்கா, நீ உன்னோட தளத்தில் நம்ம பாண்டியரை பண்ணுறதுக்கான ஆவணங்கள் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் அதில் நாங்கள் குறுக்கிடவே மாட்டோம், சரிங்களா? அதை விட்டுட்டு ஆனால் இசக்கி ராஜா போன்று
வந்து எங்களோட இதை வந்து திருடுறாங்க, எங்களோட அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்றத தேவையில்லாமல் பேசக்கூடாது. சரிங்களா? சிக்கலை இந்த 2 சமூகத்துக்குள்ள உருவாக்குற வேலையை வேணாம் அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நாங்கள் எங்களோட விஷயங்களை மாற்றி எந்தளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும் போது தான் நாங்கள் பதில் கொடுக்க மாதிரி வருது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியன்ற கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பாருங்க, இந்த சௌத்ரின்ற ஆள் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறாப்புல. அப்போ இது யாருன்னு தொடங்குறது அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னும் அவர் வரைக்கும் மணியன்றனுக்கு பதில் இல்லை. சரி, இது அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கு, அதனால் அவர் வந்து பதிவு செய்யக்கான வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ நாங்கள் மறுபடியும் என்ன சொல்கிறோம்னா, யார் பாண்டியர் அப்படின்றதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக அந்த கருத்தரங்கத்தில் அண்ணன் இசக்கி ராஜா, அதாவது பிஎம்டி முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையா அதை வச்சு நடத்தக்கூடிய இசக்கி ராஜா அண்ணே கண்டிப்பாக இங்கே வரணும். அவரும் கரியாளனும் தான் உட்காந்து பேசணும். இது பேசினா மட்டும்தான் இனிமேல் எந்த இடத்துலையும் போய் இசக்கி ராஜா பேச மாட்டார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். அன்னைக்கே தன கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லாமலே பேணி பொதுத்தளத்தில் போய் பேசுகிறேன்னு நாங்கள் கேட்க முடியும். சரியா? அதனால் வந்து இதில் மெயினாக சோலைப்பாண்டியன் அண்ணனை கூப்பிட்டாங்க, அண்ணன் தினாரன் அண்ணனை கூப்பிட்டாங்க, சந்தோஷம், நாங்கள் வாழ்த்துறோம். ஆனால் மெயினாக அண்ணன் இசக்கி ராஜா அந்த அரங்கத்துக்கு வரணும் அப்படின்றத இந்த பொதுக்கானல் இதை நான் அண்ணன் திருமறைஞ்சவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கூட நான் பேசியிருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஏன் அதை நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா இது மக்களுக்கும் தெரியணும், யாருனால இங்கே சிக்கல் உருவாதுன்றது தெரியணும். முதல்ல வந்து மறவர்களிடம் 10 கேள்வி 20 கேள்வி நாங்கள் தொடரல. சரிங்களா? முதல்ல தொடங்கினது யார், இந்த பிரச்சனை உருவாக்கின யார், அவங்கள்ட்ட தான் இந்த முற்றுப்புள்ளியை வைக்கணும். ஏன்னா வேறு யாருமே அந்த சமூகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் நடத்துகிறாங்க, எத்தனையோ அமைப்புகள் சங்கங்கள் வச்சுருக்காங்க. அவங்க யாருமே இந்த பிரச்சனையை உருவாக்கலை. இந்த பிரச்சனையை முழுக்க இந்த பிரச்சனையை உருவாக்குனது, இந்த மல்லர் மறவரிடையே பிரச்சனை உருவாக்குனது அண்ணன் இசக்கி ராஜா தான். அதனால் இந்த அரங்கத்துக்கு கண்டிப்பாக இசக்கி ராஜா அண்ணன் வந்தே ஆகணும். வந்தால் தான் இனிமேல் இந்த பொதுத்தலங்களில் இந்த 2 சமூகங்களும் இந்த மாதிரியான வரலாற்று ரீதியான சண்டைகள் போடுறத தவிர்க்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த காணொலி வகையில் நாங்கள் வைக்கிறது என்ன அப்படின்னா, இனிமேல் ஒரு அரங்கத்தான் என் திருமாரஞ்சி அவர்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கூடிய விரைவில் வந்து ரெடி பண்ணணும். அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இமானுவேல் சேனாரோட குரு பூஜை வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயா முத்துராமலிங்கர் ஒரு குரு பூஜை வருது. அதனால் இது முடிஞ்சோன்னே, சரிங்களா, இந்த மாதம் அந்த அக்டோபர் 30 முடிஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா 12வது மாதம் கூடவே இல்லை 11வது மாதம் கூட வந்து ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இதோட்ட இசக்கி ராஜானனோட மீடியாவிலேயே இசக்கி ராஜானனே பொதுத்தளத்தில் போய்கிட்டு இல்லை எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் போயிட்டு அவரோட இயக்கத்தை வளர்க்கணுங்கிறக்காண்டி வந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சை பேச வேணாம் அப்படின்றத வந்து அன்னைங்க கண்டிங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த காணொலி வாயிலாக வந்து வச்சுக்கிறோம். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நாங்களாம் வந்து வாண்டடாக வந்து இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நாங்கள் பேச மாட்டோம். அப்படி இனிமேல் பேச ஆரம்பித்தானாலும் நாங்கள் என்னால் முடிஞ்ச மட்டும் அன்னைங்கள்ட்ட சொல்லி இனிமேல் இது வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்கிறேன். அதே போல் அந்த தரப்புலையும் இந்த விஷயத்தை முன்னெடுங்க. இந்த இசக்கி ராஜன் பேசுகிறத நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தொடராமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தரப்புலையும் பேச வாய்ப்பு இருக்காது. அதுக்கான விஷயத்தையும் நம்ம 2 பக்கமும் முன்னெடுப்போம். எங்களுக்கு மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், மல்லர் மறவரோட ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? இந்த பொதுத்தளத்தில் சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா 2 தரப்புலையுமே நம்ம கண்டிக்கணும். என் தரப்பில் முடிஞ்ச மட்டும் எங்கள் அண்ணங்கள்கிட்ட எங்கள் சகோதரர்கிட்ட முடிஞ்ச மட்டும் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் தரப்பில் சொல்லுங்கள். இனிமேல் பொதுத்தளத்தில் போயிட்டு இந்த 2 சமூகத்திலையும் சிக்கலை உருவாக்குற வேலையை வேணாம் அப்படின்றத முன்னெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்த வேலையை பார்த்தா தான் திருமாரஞ்சவன்ட்ட வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் ஃபோன் அடித்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நான் காலைல எழுந்திரிச்சு நான் வந்து ரியல் எஸ்டேட் பார்த்தா தான் எனக்கு சோறு, நீ காலைல எழுந்திரிச்சு கம்ப்யூட்டர் வேலை போனால் தான் உனக்கு சோறு அப்படின்னார். அதான் நிதர்சனமான ஒன்றும் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் வந்து இந்த யூடியூப்பில் பேசுகிறனால தான் இங்கே வீடியோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றதான் முட்டாள்தனம். சரிங்களா? அதே போல் ஏன் யூடியூப்பில் என்ன வருமானம் வருது, அதாவது பெரிய சேனலாக இருந்த மூவேந்தர் மீடியா அந்த சேனல் இன்னும் 1,85,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதுலேயே எவ்வளோ வருமானம் வருதுன்னு எந்த யூடியூப் சேனலுக்கு காரணம் செய்யாத ஒரு வேலையை நான் செஞ்சேன். சரியா? அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். சில தற்குறிகள் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த களத்துக்கு வர மாட்டான், அங்கே பாதிக்கப்பட்ட இடத்துலையும் போய் நிற்க மாட்டான். ஆனால் அவெல்லாம் வாய்மீறி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நாங்கள் இந்த வேலை வெங்காயம்லாம் பார்த்துக்கிட்டு தான் முடிஞ்ச மட்டும் நான் சமூகத்தில் ஒரு இடம் பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக கூட திருமங்கலத்தில் ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம அங்கே போயிட்டு பேசி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே திருமங்கலத்தில் இருக்கிற கோயில் எல்லா கோயிலுமே புறம்போக்கில் தான் இருக்குது. அப்போ ஏன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட கோயிலை மட்டும் இடிக்கணும்னு சொல்லணும்? அப்போ நாங்கள் அதானே சிக்கலுக்கு வரோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் இடிங்க, எங்கள் கோயிலை நீங்கள் இடிச்சுட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதில் அங்கே யார் எதுக்குறாங்களோ அப்போ அவங்கள நாங்கள் அடையாளப்படுத்தி தான் ஆகணும். சரிங்களா? அதனால் இதை சிந்திக்கணும் எல்லாருமே. வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஈகோ பிரச்சனைனால நம்ம யாருமே எதுவுமே சாதிக்க போகிறது கிடையாது. செத்ததுக்கப்புறம் இடுப்பில் இருக்க அருணாக்காரை கூட அவுத்து விட்டு தான் உள்ளே கொண்டு புதைக்கிறாங்க. அதனால் வந்து இருக்கிற காலகட்டங்களில் தேவையற்ற பேச்சுகளோ தேவையற்ற சர்ச்சைகளோ வந்து தேவையில்லை. நண்பர்களாக பழகுவோம். இனிமேல் இந்த சிக்கல் நடக்காத அளவுக்கு நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் தக்கால சந்திக்கிறேன். நன்றி.